ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பேக் எடுத்தாச்சு. ஒரு செட் saree வைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, எங்கள் அன்றைக்கி வந்து பேபி ஷவர், அதனால் ஒரு செட் saree. சரி போகிறோமே அப்படியே ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தாங்க. பெங்களூர் சரக்குனா சொல்லவே தேவையில்ல. இதெல்லாம் ஒரு சந்தோஷம் இல்லைங்களா, அப்பாவுக்கு பொண்ணு வாங்கி போய் கொடுக்கறது. அது ஒரு மாதிரி நல்லாவும் இருந்துச்சு. அதனால் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த பாட்டில் எங்கே உடஞ்சிருமோன்னுட்டு ட்ரெஸ்ஸுக்கு அடியில் வச்சு அதை எப்படியோ கவர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டிலே ஃப்ரூட்ஸ் கடை வச்சுருக்காங்க. இப்போன்னு இல்லை, எப்போ போனாலுமே எங்கள் அம்மா வீட்டுக்கு எப்போ போனாலுமே ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க வீட்டிலேருந்து. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ளார் பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். சாமந்திலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் பெருசாக இருக்கும். தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், சோலிமோ வாட்டர் பாட்டில் ஒன்று ஆர்டர் போட்டேன் இல்லைங்களா, அது எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, இதுவே வந்து பேகு ரொம்ப ஃபில்லான மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அம்மா வந்து இங்கே வந்து காஞ்ச மிளகா விற்கும் சின்னதாக, அது ரொம்ப காரமாக இருக்கும். சரி அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க, சரி தாளிப்புக்காக. அதனால் அதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, பேகு சுத்தமாக கொள்ளவே இல்லை. நான் எப்படி இந்த லக்கேஜ் வந்து இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் போகிறேன், இருந்தாலும் லக்கேஜில் போட்டுருவாங்க. இருந்தாலும் பாப்பாவையும் தூக்கிட்டு இந்த லக்கேஜ் அங்கேருந்து வீட்டுக்கு போகணும் இல்லைங்களா. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கோவா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. கோவா பார்த்திங்கன்னா சுத்தமாக இடமே இல்லை. சரி எங்கெல்லாம் வேக்கண்ட்டாக இருக்கோ அங்கெல்லாம் ஒன்று வச்சிட்டேன். அங்கெல்லாம் ஒன்று வச்சாச்சு. எங்கெல்லாம் வேக்கண்ட்டாக இருக்கோ அங்கெல்லாம் ஒன்று வச்சுட்டேன். மீதி வந்து இந்தாங்க நீங்களே இங்கேயே வச்சுக்கோங்க, வச்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த லாஸ்ட்டில் ஒன்று கேப்பாக இருந்துச்சுன்னா அதுலேயும் ஒன்று வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இருக்குது. இனிமேல் தான் பேக் வாங்கணும். இந்த ஒன்று தான் இருக்குது இப்போதைக்கு. பார்த்திங்கன்னா ஜிப்பு போட முடியுமா என்னன்னே தெரியல. அந்தளவுக்கு வச்சு நல்லா எல்லாத்தையும் உள்ளே அடக்கிட்டேன். ஜிப்பு தான் போட முடியாது போல். ஜிப்பு வந்து மெதுவாக போடலைன்னா அந்த ஜிப்பும் விட்டுடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக இப்படியே போட்டேன் இந்த சைடு. அதுக்கப்புறமா அந்த சைடு இருக்க ஜிப்பு அழுத்தி இழுத்தி ஒரு வழியாக போட்டேன். ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா பத்தவே இல்லை பேகு, அந்த மாதிரி இருக்குது. இனிமேல் தான் பேக் ஒன்று வாங்கணும், ட்ராவல் பேகு. அவ்வளோதான், இது வந்து ரெடி பண்ணிட்டேன். பேக்கு பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டு. எதுக்காகனா அந்த ஃப்ரூட்ஸ் இருக்குது, பாட்டில்லாம் இருக்குது இல்லைங்களா, நல்ல வெயிட்டு பேகு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹேண்ட் பேக்கு மாதிரி எடுத்துக்கினேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, என்னோடய திங்ஸு, பாப்பாவோட திங்ஸு போட்டு வைக்க, மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீனு. எதுக்காகனா இங்கே பெங்களூரில் கிளைமேட் உங்களுக்கே தெரியும். இது தமிழ்நாட்டில் போனால் நல்லா வெயில் அடிக்கும், நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, டேன் ஆகிடும் ஃபேஸு. அப்புறமா லிப்ஸ்டிக்கு, லிப் பாமு, ஐலைனர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அதனால். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பால் டப்பாவும் ஃப்ளாஸ்கில் பால் ஊற்றி எடுத்துக்கலான்னு ஃப்ளாஸ்க் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு பர்ஸ் எடுத்து இந்த பேக் வந்து என் கையிலே தான் வச்சுக்குவேன். லக்கேஜில் போட மாட்டேன். இது வந்து என் கையிலே தான் வச்சுக்குவேன். இதையும் ஜிப் பண்ணியாச்சு. இது வந்து அவ்வளோதான். ஃபைனலாக ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து என்னையும் பாப்பாவையும் எடுத்துகிட்டு போயிட்டு பஸ் ஏற்றலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போனாங்க. என்ன ஒன்று அவங்க வரலேன்ற ஒரு சின்ன வருத்தம் தான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டட் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.